ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வாடிவாசல் திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன்பே வந்து பல கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபீஷியலான நியூஸ்க்கு வந்துருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூர்யாவோட கரியர்லேயே வந்து ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குற திரைப்படம் வந்து வாடிவாசல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட வெற்றிமாறன் தான் இயக்குறாரு. ஸோ அந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த திரைப்படத்துக்கான டெஸ்ட் ஷூட், போஸ்டர் எல்லாமே வந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் இன்னுமே ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றது ரொம்ப பெரிய வருத்தம் அளிக்குது. இப்போ வந்து ஒரு கிடைத்திருக்கிற நியூஸ் பிரகாரம் வந்து சூர்யா 44 அவர் நடித்து முடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ வந்து சூர்யா 45 நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாடிவாசலில் தான் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம வெற்றிமாறனும் வந்து விடுதலை 2 முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததான் வந்து நிறைய பேர் கேட்க கேள்வி விடுதலை 3 வட சென்னை 2 வந்துட்டு. ஆனால் வந்து அவர் வந்து கட் அண்ட் ரைட்டாக 2 திரைப்படமும் இல்லை, கண்டிப்பாக வேற ஒரு திரைப்படம், அதனால வந்து வாடிவாசலாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இன்னும் வந்து இப்போ வந்து நம்மளோட வாடிவாசல் திரைப்படத்தோட ரிலீஸுக்கு முன்பே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆடியோ ரைட்ஸ் மட்டுமே வந்து 10 கோடி வரைக்கும் விற்பனையாக இருக்குது அப்படின்ற வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தான். ஸோ அதாவது இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கான். ஸோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ ரைட்ஸ் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. இதுவே இப்போது கரண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவே வந்து நம்மளோட வாடிவாசல் திரைப்படம் ஆடியோ ரைட்ஸ் அடிச்சிருக்கும் அப்படின்ட்டு வந்து அந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசரே வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.